கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே எப்பிராயீமை குறித்து வேதம் சொல்லுகிற சில சத்தியங்களை நமது வாழ்வின் பிரயோஜனத்திற்காக தியானிக்க இருக்கின்றோம். எப்பிராயீம் ஆதியாகமம் 41:52 சொல்லுகிறது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. யோசேப்பின் இரண்டாவது மகனான எப்பிராயீம், யோசேப்பு அந்நிய தேசமாகிய எகிப்திலே ஒரு விலைக்கு விற்கப்பட்ட ஒரு அடிமையாக, அப்புறம் அங்கே வந்து ஒரு வீண் பழி சாட்டப்பட்ட ஒரு சிறை கைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே இருந்து சிறையிலிருந்து சிங்காசனத்திலே கொண்டு வைத்து அவனை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருந்த நாட்கள். அப்பொழுது அவனுக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதில் 2வது பிள்ளையினுடைய பெயர் எப்பிராயீம் என்று வைத்தான். இந்த நான் சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்திலே கர்த்தர் என்னை 2 பிள்ளைகளை தந்து பலுகி பெருக பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தோடு அப்படி பெயர் வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எப்பிராயீம் அவனை குறித்து மேன்மையான 4 காரியங்களையும், அடுத்து அவனுடைய வீழ்ச்சியான 3 காரியங்களையும், அதன் பிறகு ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். எப்பிராயீமினுடைய மேன்மை, அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இதை யோசேப்பின் பிள்ளையாய் வளர்ந்து வருகிற எப்பிராயீம், திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனுடைய தகப்பனார் யோசேப்பின் குடும்பம் யாக்கோபு, அவனுடைய யோசேப்பின் தகப்பனார் யாக்கோபு முழு குடும்பமாக எகிப்துக்கு வருகிறார்கள். எப்பிராயீமின் தந்தையாகிய யோசேப்பின் பராமரிப்பிலே அந்த யாக்கோபின் குடும்பம் வாழ ஆரம்பிக்கிறார்கள். கோசேன் என்கிற எகிப்து நாட்டின் ஒரு பகுதியிலே வாசம் பண்ணுகிறார்கள். இவ்விதமாக அவர்கள் வாழ்ந்து வந்த நாட்களில் இந்த எப்பிராயீமுடைய தாத்தா யாக்கோபு முதிர் வயதாகிறது. முதிர் வயதாகும் பொழுது இந்த யோசேப்பு ஒரு காரியம் செய்தார். அதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 48வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 13-14 வசனங்கள். யோசேப்பு 2 பிள்ளைகளையும் தாத்தாவிடத்திலே கொண்டு வந்து தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் அல்லது யாக்கோபின் இடது கைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமனுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாய் இருந்தோம், தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அல்லேலூயா. சம்பவத்தை கவனியுங்கள். அப்பொழுது 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமனுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால், தகப்பனுக்கு அது பிரியமில்லை, பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், மனாசேயும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ எப்பிராயீமோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாய் அவன் அன்றை தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர்
உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாத்தா யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது வேண்டுமென்றே ஒரு தேவ நடத்துதலோடு என்பது நாம் அறிய முடிகிறது. வலது கையினால் இளையவனாகிய எப்பிராயிமை ஆசீர்வதித்தான். யோசேப்புக்கு அது பிரியம் இல்லை. மூத்தவன் தானே ஆசீர்வதிக்கப்படணும், வலது கையின் ஆசீர்வாதம், சின்னவனுக்கு இடது கையின் ஆசீர்வாதம் அப்படி நினைத்தார். ஆனால் தகப்பன் அதுக்கு இடம் கொடுக்கல. யாக்கோபு, இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்கிறேன், மனாசேயும் வளருவான் பெருகுவான், ஆனால் இவனோ அவனை விட அதிகமாக பலுகி பெருகுவான். அது மட்டும் இல்லை, இனி இஸ்ரவேலிலே யார் மக்களை ஆசீர்வதித்து வாழ்த்தினாலும் எப்பிராயிமை போலும் மனாசேயை போலும் இருப்பாயாகன்னு சொல்லணும். மனாசேயை போலும் எப்பிராயிம் போலும் சொல்லக்கூடாது. முதல்ல யாரை வைக்கணும்? எப்பிராயிம் போலும் மனாசேயை போலும் சொல்லணுமா? அப்படி ஒரு விசேஷமான ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை இந்த எப்பிராயிமுக்கு அந்த தாத்தா யாக்கோபு இஸ்ரவேல் கொடுத்தார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ இந்த எப்பிராயிமுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. தாத்தாவுடைய கண்களிலே இவனுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. அதனால் தான் இவனுக்கு இந்த உயர்வு. அல்லேலூயா. இல்லாம இவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. தகப்பன் இதை கொடுக்க பிரியமா இல்லை. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட்னு தான் தகப்பன் இருந்தார். ஆனா இந்த தாத்தா தான் இப்படி செய்தார். நமக்கு தெரியும், இந்த தாத்தாவும் அப்படி வந்தவர் தான். இவரும் இரட்டை பிள்ளைகளா பிறந்து அதுல ஏசா முதல்ல வெளிப்பட்டான், இவர் ரெண்டாவது வெளிப்பட்டார். அதனால இவர் இளையவன் என்று கருதப்பட்டார். ஆனா இவர் அவன் குதிகால பிடிச்சிட்டே வந்தார். அங்கே அவருக்கு அது அந்த போட்டி ஆரம்பிச்சிட்டு, எப்படி இவன் முந்திக்கிட்டான் என்று சொல்லி. அது மட்டும் இல்ல, சேஷ்டபுத்திர பாகம் விஷயத்திலும் கரெக்டா ஏசாவிட்டு அவன் அந்த பாகத்தை வாங்கிக்கிட்டான். மூத்தவனுக்குரியது அதையும் வாங்கிக்கிட்டான். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கி கொண்டான். இப்படி அவன் உயர்ந்து வந்தவன். ஆகவே என்னமோ தெரியல, இப்ப இந்த யோசேப்பு பிள்ளைகள் ரெண்டு பேர் விஷயத்திலையும் அதே போல இளையவனை முன்னே வைத்து இளையவனை மூத்தவனை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதித்து இந்த யாக்கோபு இப்படி செய்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இவர் இன்னொரு காரியம் செஞ்சார். இந்த யோசேப்புக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளையும் என் பிள்ளைகள்னு சொல்லிவிட்டார். அப்ப அந்த 12 கோத்திரம் 12 பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறார்களே அந்த யாக்கோபுக்கு, அந்த கூட்டத்தில் இவங்களை சேர்த்துக்கிட்டார். அதனாலதான் கோத்திரங்களுடைய பெயர் வரும் பொழுது யோசேப்பு கோத்திரம்னு ஒரு கோத்திரம் வழக்கத்தில் இருக்காது பழைய ஏற்பாட்டில். மனாசே கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம் ரெண்டாட்டு இருக்கும். அப்போ அது மூலமும் யோசேப்புக்கு டபுள் ஷேர் வருது. யாக்கோபு செய்கிற காரியங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அவர் நேசிக்கிற பிள்ளைக்கு எப்படியாலும் அவர் என்ன பண்ணிடுறாரு, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிடுறார். இப்போ 2 கோத்திரமாக எடுத்தாச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கோத்திரத்துக்கு கிடைக்கிற அந்த சுதந்திர வீதம் பங்குகள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிரும்? யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் மூலம் 2ஆ கிடைச்சிரும். அல்லேலூயா. ஏன்னா அதில் ஒரு லேவிக்கு கிடைக்காது, அவருக்கு கர்த்தரே சுதந்திரம். அதனால அது ஈக்குவல் ஆகும் 12 கோத்திரம்னு சொல்லி. இப்படி பல விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த எப்பிராயிம் ஒரு தகுதி இல்லை, ஆனா கிருபையை பெற்றவன். அல்லேலூயா. தன் தகுதியினால் அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கல. தாத்தா வைத்த கிருபை, தாத்தாவின் தேவன் பாராட்டின கிருபை. அல்லேலூயா. இதுதான் எப்பிராயிமனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு நாமும் கூட அன்பர்களே இப்படி கிருபை பெற்ற மக்களாகத்தான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன், பரலோகத்தின் தேவன் நம்மை நோக்கி பார்த்தார், நம்மேல் கிருபை வைத்தார். நம்மை விட படித்தவர்கள் உண்டு, நம்மை விட பலசாலிகள் உண்டு, பலவிதத்தில் திறமைசாலிகள் நம்மை விட உண்டு. அவங்களெல்லாம் தெரிஞ்செடுத்து விசுவாசிகளா வச்சிருந்தா அவருக்கு சபை ஒருவேளை இன்னும் பெரிய மேன்மையா வளர்ந்திருக்குமோ என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை, உலகத்தில் பைத்தியம் என்று எண்ணப்படுகிறவர்களை அவர் எடுக்கிற தேவன். அப்படித்தான் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டார். திறமையினால, நம்ம பிறப்புரிமையினால அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அப்படி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம திறமையினாலேயா நம்ம விசுவாசியா இருக்கிறோம்? திறமைகள் அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. பிறப்புரிமையினாலேயா நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க? ஒரு பக்கம் சொன்னா சிலருக்கு அது ஆமாதான். என்ன, தாப்பனார் விசுவாசியா இருக்கனால, தாயார் தாத்தா காலத்திலே விசுவாசியா இருக்கனால
நீங்களும் இப்படியே வளர்ந்து வந்திருக்கிறீர்கள், அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான். அதே வேளையில் வெறும் பிறப்புரிமையை கர்த்தர் பார்க்கறது இல்லை. நீங்களும் ஒரு நாள் இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை திறந்தீங்க, இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தார், உங்களை ரட்சித்தார், உங்களை தமது சபைக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. மற்றபடி அந்த பரம்பரையா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தாத்தா விசுவாசி, பாட்டி விசுவாசி, அப்பா விசுவாசி, அம்மா விசுவாசின்னு சொல்லிட்டு பரம்பரையா பரலோக ராஜ்யம் கிடைக்காது, ரட்சிப்பு கிடைக்காது. யார் கர்த்தருக்கு தன்னை தாழ்த்துகிறார்களோ, கர்த்தர் வைத்த கிருபையை சுதந்திரிக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. ஸோ அந்த வழியிலே நாம் கிருபை பெற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த யாக்கோபு தன்னுடைய கையை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தார். இப்போ வலது கைக்கு நேராக கொண்டு மனாசையை விட்டார் யோசேப்பு. கரெக்டா தன் இடது கையினால் தகப்பனுடைய வலது கைக்கு நேராக மனாசையை நிறுத்தினார். இங்கே எப்ராயிமை தன் வலது கையினால் பிடிச்சி இவருக்கு இடது கைக்கு நேராக விட்டார். அப்படியே இவர் இப்படி கை நீட்டி ஆசீர்வதிக்கிறதுக்கு வசதியாக கொடுத்தார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, மனம் அறிய கையை என்ன பண்ணிட்டாரு, கையை கிராஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க, கிராஸ் பண்ணிட்டார். கிராஸ்னா என்னது, ஒரு அந்த வார்த்தை எதை காட்டுது, சிலுவையை காட்டுது. அல்லேலூயா. ஏன்னா சிலுவையும் ரெண்டு மரக்கட்டைகள், ஒன்று மேலேருந்து கீழே, இன்னொன்று குறுக்கால இருக்கிறது. அதான் அதுக்கு பேர் கிராஸ். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதே மாதிரி நாமெல்லாம் ஒரு நீதியா பார்த்து செய்தா அதில் நம்மெல்லாம் தேற மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கையை கிராஸ் பண்ணி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு நீதியின்படி தெரிந்து கொண்டார்னா நம்ம ஒருத்தருமே செலக்ட் ஆகாது. அவ்வளவு பாவம், கேடு, அக்கிரமம், அநியாயம், மோசமான சிந்தை எல்லாம் உள்ளவர்கள். அந்த தேவன் அன்பு வைத்தார், கிருபை பாராட்டி ஆண்டவர் அதை செய்தார். அந்த கிருபை நம்மேல் வந்ததே இயேசுவின் சிலுவையினாலே. அல்லேலூயா. அதுவரைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்தினுடைய பல தண்டனைகளுக்குள்ளும் கடந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினபடியினால் விடுவித்தார், நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்டவர்களாயிருந்த நம்மை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தராய் இயேசு நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்குண்டாவதற்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தார். அல்லேலூயா. ஸோ அந்த சிலுவையில் வெளிப்பட்ட கிருபை, அந்த கிருபையை பெற்ற எப்ராயிம்கள் தான் இங்கே கூடி வந்திருக்கிற நாம் அத்தனை பேரும். அல்லேலூயா. தெய்வ மக்களே, பல வருஷம் நீங்க விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது, கடின இருதயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, மன மேட்டிமைக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த மனத்தாழ்மை நமக்குள் மிகவும் தேவை. அப்பதான் அந்த கிருபையில் நீடித்திருக்க முடியும். கிருபை தாழ்மை உள்ளவரிடத்தில் தான் தங்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்க முடியும். உள்ளத்தில் மேடு வந்து விட்டதென்றால் அங்கே கிருபை அளிக்கவும் முடியாது, கிருபையை ஊற்றினா அது நிற்கவும் செய்யாது. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் ஆகிலும் பெருமைகள் இருக்கிறதா அன்பர்களே? உங்க வாழ்க்கை பற்றின பெருமை, பணத்தை பற்றின பெருமை, உங்களுடைய அழகை பற்றின பெருமை, கல்வி அந்தஸ்துகளை பற்றின பெருமை, குடும்ப அந்தஸ்தை குறித்த பெருமைகள் உங்கள் மனதில் குடியேறி இருக்கிறதா? அது கிருபையை நஷ்டப்படுத்தி போடும். நீ எப்ராயிமை போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, கிருபையினால் தான் நீ நிலைத்திருக்க முடியும். கிருபையிலே தான் நீ வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த கிருபையை நீ ஒரு பொழுதும் இழந்து போகக்கூடாது. ஆகவே தாழ்மைப்படுவீர்களாக. சபையில் ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவனோட நாம் பரவாயில்ல, நாம் மேலானவன், என் குடும்பம் எப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா, இந்த சிந்தை யாருக்குள் வருகிறதோ நீங்கள் கிருபை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், அந்த சிந்தனைக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இவளா அவனா என்று சிலர் அற்பமா நினைக்கிறீங்க, அது கேடு. நீ யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்ட போலதான் நீ அற்பமா நினைக்கிற அந்த ஆளையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு தேவ பிள்ளைகளும், வாலிபனா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும், அடுத்த ஆளை அற்பமா நினைக்காதீங்க. அவன் என்னைக்கும் வியாதி பிடிச்சவன், இவனுக்கு ஒன்றும் படித்தாலும் மண்டையில் ஏறாது,
அவன் என்னதான் உழைச்சாலும் அவனுக்கு ஒரு நாள் கடன் தீராது. இப்படி எல்லாம் அடுத்தவர்களை எந்த விஷயத்திலும் தட்டாதீங்க, அப்படி அற்பமா நினைக்காதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. நீ வளர்ந்ததும் நீ உயர்ந்ததும் நீ இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதும் உன் திறமையினால அல்ல, உன் நீதியினால அல்ல. தேவன் இந்த யாக்கோபு கையை கிராஸ் பண்ணி வச்சு ஆசீர்வதிச்ச மாதிரி உன்னை ஆசீர்வதித்ததுனால. அல்லேலூயா. அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது உங்களுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு எந்த உள்ளத்துக்குள்ள பெருமை என்ற பர்வதம் இருக்கிறதோ, தேவ பிரசன்னத்தால் இந்த வார்த்தையால் பனி போல உருகி போய்விடட்டும். ஹல்லேலூயா. சிலரெல்லாம் கசப்பான வேர் முளைத்தெழும்பினால் கிருபை நஷ்டப்படும். கிருபை நஷ்டப்படும். உள்ளம் கிறிஸ்துவை பெற்ற உள்ளம், ஆவியை பெற்ற உள்ளம், சத்தியத்தை பெற்ற உள்ளம், அந்த உள்ளத்திலே கசப்புக்கு கொஞ்சமேனும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கபடற்ற புறாக்களை போல நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு கசப்பு இருக்கக்கூடாது. யாரை நினைச்சாலும் ஒரு மாதிரி ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை உணர்வு, இதெல்லாம் தேவ மக்களுக்கு ஆகவே செய்யாது. என்ன ஆகும்? நீங்க பகைக்கலாம், எல்லாம் செய்யலாம், கடைசியில் என்ன ஆகிட்டு இருக்கோம்? கிருபை நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கிருபை இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாவல், கிருபை இருக்கிற வரைக்கும் நமக்கு காரியங்கள் லகுவா நடக்கும், கிருபை இருக்கிற வரைக்கும் நம்ம கட்டப்பட மாட்டோம். தேவ கிருபை நம்ம மேல நல்லா இருக்கிற வரைக்கும் பிசாசு கை வைக்க மாட்டான், பிசாசு உள்ள நுழைய மாட்டான். பல பல நன்மைகள் இருக்கிறது. கிருபை இருக்கிறதுனால நாம வளர்ந்து கொண்டே வருவோம். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய அந்த காரியங்கள் நம்ம மேல இறங்கி கொண்டே வரும். ஆனா கிருபை எப்ப நஷ்டப்பட ஆரம்பிக்குதோ இதெல்லாம் குறைவுபட ஆரம்பிக்கும். ஆபத்துகளும் மோசங்களும் தீமைகளும் பிசாசினுடைய கிரியைகளும் பயங்கரங்களும் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருக்கு. சிலருக்கெல்லாம் இது ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன? நீ கிருபையை விட்டு விட்டாய். கர்த்தர் வேலியை பிரிச்சு கொடுத்துட்டார். கர்த்தர் சில காரியங்கள்ல உன்னை விட்டு விட்டார். ஏன்? அவருக்கு விட மனம் இல்லை, ஆனா விட்டு விட வேண்டியது ஆயிற்று. நீ கிருபை இருந்த இடத்துல இப்ப கசப்பை குடியேற்றினாய். எதுக்கு கசப்பு? எதுக்கு கசப்பு? அடுத்த ஆள் வளர்ந்துட்டா கசப்பு, பொறாமையின் கசப்பு, போட்டி, அவனை விட நான், அவளை விட நான் என்கிற போட்டிகள், இதெல்லாம் தாங்க இந்த கசப்புகளை உருவாக்குறது. அது மட்டும் இல்லை, சிலருக்கு அடுத்தவங்க காயப்படுத்துவாங்க, அடுத்தவங்க இவங்களை கஷ்டப்படுத்துவாங்க, அப்படியும் இவங்களுக்குள்ள கசப்பு வரும். என்னை பற்றி அப்படி பேசி போட்டானே, என்னை இப்படி செஞ்சு போட்டாளே என்று சொல்லியும் கசப்பு வரும். அதனால எந்த கசப்பா இருந்தாலும், உன் பெருமையினால சில கசப்புகள் வந்திருக்கலாம், உன் பொறாமையினால, எரிச்சலினால, உன்னுடைய போட்டி மனப்பான்மையினால வந்திருக்கலாம், அல்லது உண்மையிலே பிறரால் நீங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அந்த கசப்புகள் வந்திருக்கலாம். எந்த கசப்பா இருந்தாலும் கிருபையை நஷ்டப்படுத்தும். ஆமென். இன்றைக்கு எப்ராயிமை போல கிருபை பெற்ற சகோதரா சகோதரி, கிருபை பெற்ற தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில யார் மேலும் கசப்பு வைக்காதே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கசப்பு உள்ளத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் மறுபடியும் சிலுவை அண்டை வா. இயேசுவின் இரத்தத்தால் அந்த பகை நீங்க கழுவப்படு, அந்த கசப்பு நீங்க, உன் ஆத்துமா கழுவப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கசப்பை லேசா நினைக்காதிருங்கள், இந்த பெருமையை லேசா நினைக்காதிருங்கள். நம்மளை அறியாமலே நமக்குள்ள வளர்ந்துரும். நம்மளை கேட்டுட்டு அனுமதி கேட்டுட்டு உள்ள வர்றதில்லை, காணாமலே வந்துடும். இதையெல்லாம் நம்ம வெட்டி தள்ளணும், உடைத்து எறியணும். அதற்காக தனிமையில் உபவாசம் இருக்கணும். பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் உதவி செய்வார். அந்த பெருமையும் அந்த கசப்பும் உடைக்கப்படும் பொழுது உன் வாழ்வில் மறுபடியும் கிருபை ஊற்றெடுத்து பாயும். ஹல்லேலூயா. இந்த கிருபை பாய்ந்து கொண்டு இருந்தா பாட்டு வரும், ஆராதனை வரும், ஜெபம் வரும், பிரசங்கம் வரும், எல்லாம் வரும். கிருபை நஷ்டப்பட நஷ்டப்பட இங்க எல்லாம் தடைகள் உண்டாகும், எல்லாம் குறைவுபட தொடங்கும். குடும்ப ஜெபம் நடக்காது, தனியா ஜெபம் கொஞ்ச நேரத்துக்கு மேல ஓடாது, பாட்டு வராது, ஆண்டவரை மகிமைப்படுத்துற சந்தோஷம் வராது. இன்னைக்கு செக் பண்ணி கொள்ளுங்க, யாருக்குள்ள இந்த நதியெல்லாம் ஃப்ரீயா ஓடிக்கொண்டிருந்த நதிகளெல்லாம் இப்ப தடைபட்டு ஓடுகிறது, வறண்டு வறண்டு கிடக்கிறது. பிரச்சனை எங்க இருக்கு? இந்த மாதிரி கசப்புகளையும் பெருமைகளையும் எல்லாம் மாற்றணும். நீ கிருபையினால் தான் வாழ முடியும், உன் திறமையினால ஒருபோதும் வாழ முடியாது. அல்லேலூயா.
நீ கிருபையினால தான் வாழ முடியும். அதனால அந்த கிருபையை தக்க வைத்துக்கொள். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இந்த எப்பிராயிமுடைய ஒரு மேன்மையை குறித்து படிக்கிறோம். இந்த எப்பிராயிம் நல்லா வளர்ந்து பெருகினான். அதுக்கு பிறகு ஒரு கட்டம் வந்தது. பிதாக்களுடைய காலம் முடிந்து அடுத்தது அப்படியே நியாயாதிபதிகள் காலமெல்லாம் வந்து ராஜாக்கள் காலமெல்லாம் வந்து அப்படி போகும் பொழுது இந்த தாவீது ராஜாவுடைய பேரன் ரெகோபயாம் அவன் ஒரு நேரம் பேசின ஒரு வார்த்தை, அது இந்த இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களில் 10 கோத்திரங்களை பிரிந்து போக செய்து விட்டது. அப்படி 2ம் 10மா மாறிடுச்சு. அந்த 2 கோத்திரம் யூதாவும் பென்யமீனும், அது தாவீது குடும்பத்தின் வசமாக இருந்தது. தாவீதின் தலைமுறைகள் ஆண்டு வந்தார்கள். ஆனால் இந்த 10 கோத்திரங்கள் யெரொபெயாம் என்ற ஒருத்தனுக்கு தலைமையில் பிரிஞ்சு போச்சு. அதுகள் பிரிஞ்சு போகும்பொழுது என்னாச்சுன்னு சொன்னால், அந்த எப்பிராயிம் தான் தலைமை கோத்திரமாக மாறுச்சு. இங்கே யூதா, அங்கே யார் தலைமை கோத்திரம்? எப்பிராயிம். அப்படி இந்த எப்பிராயிமுக்கு அடுத்து அந்த 10 பேருக்கு தலைவனாக ஒரு கோத்திரமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி ஒரு மேன்மையில் இந்த எப்பிராயிம் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன செய்தான்னா, அவனுடைய மேன்மை, he assisted the leaders, தலைவர்களை தாங்குகிறவனாக, தலைவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவனாக, தலைவர்களோடு ஒத்தாசை பண்ணுகிறவனாக நின்றான். அது இவனுடைய அடுத்த சிறப்பு. 2 சம்பவங்களை சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயீமிலிருந்து துளிர்த்தது. அல்லேலூயா. தெபோராள் தலைமையிலே ஒரு யுத்தம் நடந்த பொழுது அங்கே அந்த அமலேக்குக்கு விரோதமாக எப்பிராயிம் ரொம்ப சப்போர்ட்டிவா நின்றான் என்று சொல்லி இருக்கிறாள். அப்போ நியாயாதிபதிகள் காலத்திலேயே இவன் தலைவர்களோடு அசிஸ்ட் பண்ணி நின்றான் என்பதை நாம் அறிகிறோம். அதே மாதிரி கிதியோனுடைய காலத்திலும் அங்கே மீதியானியர்களுக்கு எதிரான யுத்தம் நடக்கும் பொழுதும் நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள், கிதியோன் எப்பிராயிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்படியே எப்பிராயிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேப் என்கப்பட்ட கண்மலையிலும் சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொண்டு போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவனுக்கு படிப்படியான வளர்ச்சி, தகப்பனுடைய கிருபை. 2வது, இவன் தலைவர்களுக்கு உதவி செய்ததுனால அடுத்த கட்ட வளர்ச்சி இவனுக்கு வந்தது. அல்லேலூயா. ஒருவேளை தேவன் இவனுடைய நீதியில் ஒன்றை பார்த்திருந்தால், இவன் 10 கோத்திரத்துக்கு ஒரு தலைமை கோத்திரமாய் மாறுவதற்கு இந்த சம்பவங்கள் கூட காரணமாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. தனக்கு தேவன் எழுப்பின தலைவன் ஒரு பெண்மணி, அன்றைக்கு தெபோராள். இன்னொரு முறை ஒரு கிதியோன். யாரா இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ, யாரா இருக்கட்டும், தலைவியோ தலைவனோ, அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, கூட சப்போர்ட் நிற்கணும். அல்லேலூயா. தெபோராளுக்காக அல்ல, கிதியோனுக்காக அல்ல, ஆளு பார்த்து அல்ல, என் தேசத்தின் ஜனத்துக்காக, என் தேவனுக்காக நான் நிற்கணும். அல்லேலூயா. இது ஒரு நல்ல அனுபவம். இதுதான் அடுத்தது இவனை தூக்குனது. இவனை தலைமை கோத்திரமாய் மாற்றுவதற்கு ஒரு பெரிய காரணமாய் காணப்படுவது, நியாயாதிபதிகள் காலத்தில் ராஜா இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் யாரை தலைவனாய் எழுப்பினாரோ அவனுக்கு சப்போர்ட் நின்றார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு கிருபை தந்து இப்படி சபைக்குட்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, சபையிலே நம்மை நடத்த கர்த்தர் மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். அந்த மேய்ப்பர்களான தேவ ஊழியர்களுடைய கரங்களை பலப்படுத்துகிறவர்களாக நீங்கள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த சபைக்கு கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ஊழியக்காரர்
அவர் மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சபையை வழிநடத்துவதற்கு அவர் மேல் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம் வெளிப்படும். அவர் கொடுக்கிற செய்தியிலே, அவர் நடத்துகிற ஆராதனையிலே, அவர் நடத்துகிற பாடலிலே, ஜபத்திலே, உங்கள் வீடுகளை சந்திக்கும் பொழுது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொல்லும் பொழுது, உங்கள் கஷ்டத்தில் உங்களுக்காக அவர் தரப்பில் நின்று அப்பா என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு விசேஷமான கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வச்சது யார்? அவர் ஒருவேளை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சின்ன ஆளா இருக்கலாம், வயதில் குறைந்தவராக இருக்கலாம், படிப்பில் குறைந்தவராக இருக்கலாம். எதிலே குறைவோ அதெல்லாம் விஷயம் அல்ல. தேவன் நியமித்தவர், தேவன் அபிஷேகித்தவர். அல்லேலூயா. அப்ப அந்த தலைவனோடு நீங்கள் நிற்க வேண்டும். இதுல தான் எப்பிராயிம் நல்ல பெயர் பெற்றான். எப்பிராயிம் தானாகவே ஒரு முதன்மைக்கு நேராய் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரெகொபெயாம் காலத்தில் தான் அந்த முதன்மை கோத்திரம் என்று அவன் கிடைச்சது. ஆனால் நியாயாதிபதி காலத்திலே அதுக்கு நேராக அவன் வளர்ந்து வருகிறதை நாம் அறிய முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கனம் பண்ணணும். முக்கியமாய் உங்களுடைய ஊழியரை கனத்துக்குரியவராய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். பாருங்க, பெரிய ஆளை பார்த்தா நம்ம கும்பிடுகிறது நம்முடைய தமிழர் பண்பாடு, அப்படிதானே? கும்பிடுகிறது வடநாட்டுக்கார பண்பாடு. பெரிய ஆளை கண்டா உடனே அவங்க காலை தொட்டு என்ன செய்வா? இப்படி வச்சுக்குவா. காலை தொட்டு இப்படி செய்வா, காலை தொட்டு இப்படி செய்வா. அது அவங்க பண்பாடு. நம்ம பண்பாடு என்ன? பெரிய ஆளுகளை பார்த்தா என்ன செய்வோம்? உங்களுக்கு தெரியாது, பலர் செய்கிறது இல்லை இப்போ, அதனால தெரியாது உங்களுக்கு. ஒரு கும்பிடுவோம் நம்ம. ஆமாம், அது நிச்சயமாக செய்யணும். ஒரு விஷ் பண்ணுறது, அதுலேயும் நம்ம தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு சோத்திரம். என்ன சொல்கிறோம்? சொல்லுங்க. ஆமாம், அதுலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படி நம்ம சொல்கிறது ஒரு நல்ல பழக்கம். அல்லேலூயா. ஊழியக்காரரை காணும்போது அது செய்யணும். கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர் அப்படி செய்யணும். அவர் கும்பிட்டா நான் கையை தூக்கேன் அப்படி அல்ல. நம்ம முந்திக்கணும். கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கள் மேல் அன்பாயிருங்கள். உங்களை முன்னின்று நடத்துகிறவர் அவர். அவருக்கு முன்னால் தான் நீங்கள் எப்பவும் போய் இருக்கணும். இயேசுக்கு முன்னால் தான் உட்கார்றிய. ஆனால் கண்ணுக்கு தெரியாது யாரு? எங்களை போல உள்ள ஒரு ஆள் தான் உங்களுக்கு முன்னால் நிற்போம். அப்போ எங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு கோபம். எல்லாருக்கும் இல்லை, யாரோ ஒருவருக்கு ஒரு கோபம், பிடிக்கல, இவரெல்லாம் என்ன மனுஷன் அப்படி உள்ளத்தில் தோணுது. இதை வச்சுக்கிட்டே நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நீங்களே சொல்லுங்க. வராது. அவர் பேசுகிற பிரசங்கம் உங்களுக்கு ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் உங்களோடு இருக்கிற மற்ற 99 பேருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது அவர் மிஸ்டேக் அல்ல, இது நம்ம மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக். எல்லா ஊழியக்காரர்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் சுபாவமும் ஒன்று போல இருக்காது, எல்லாருக்கும் பழக்க வழக்கம் ஒன்று போல இருக்காது, வித்தியாசங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்மளும் பல இடங்களில் பலரை பார்க்குறோம். யார் ஒன்று போல நடந்து கொள்றாங்க? யாருமே இல்லை. அதே மாதிரி நம்முடைய பாஸ்டரும் அவருக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கிறது இருக்கலாம், எதிர்பார்க்கிறது சில சமயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இது கர்த்தர் எனக்கு தந்த தேவ ஊழியக்காரர். அல்லேலூயா. இது வினில் பாஸ்டர், இது ஜஸ்டின் பாஸ்டர், அது ஸ்டீபன் பாஸ்டர் என்றல்ல. இது கர்த்தர் எங்களுக்கு தந்த தேவ ஊழியக்காரர். பவுல் அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். நீங்கள் ஒருவன் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் சொல்லாதீங்க. நாங்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர் தானே. அல்லேலூயா. அப்போ எங்களை எல்லாரையும் ஒரு பொது இதில் பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்கார். இது என்னுடைய சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்கார். இது எங்க சபையில் இந்த சென்டருக்கு சர்க்கிளுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்கார். இவர் எங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்கார். இவர் எங்க ஸ்தாபனத்துக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர். அந்த அந்தஸ்துகளை கொடுங்க, அந்த கனங்களை கொடுங்க. அந்த அளவுக்கு ஜெபத்திலையும் கொஞ்சம் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. இந்த வரிசை உங்களுக்கு முக்கியமானது.
அப்படி நீங்க ஜெபத்திலே நினைவு கூறுங்க, சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், கவனியுங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த ஊழியர் சபையிலே ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார், ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இன்னதை இப்படி செய்ய போகிறோம், கன்வென்ஷனை இப்படி நடத்த போகிறோம், சண்டே ஸ்கூல்ல இதை இப்படி பண்ண போறோம், விபிஎஸ் இப்படி பண்ண போறோம், யூத் மீட்டிங் இப்படி நடத்த போகிறோம், அல்ல வேற என்ன கட்டட பணி செய்ய போறோம், எல்லாம் ஒன்று சொல்லும் பொழுது எல்லாரும் அதிலே தோள் கொடுத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. கிதியோன் அழைத்தாலும் எப்ராயிமர் போய் தோள் கொடுத்தாங்க யுத்தத்தில். தெபொராள் அழைத்தாலும் அவங்க போய் என்ன பண்ணாங்க? தோள் கொடுத்தாங்க. அது எப்ராயிமுடைய மேன்மை அதில் தான் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி நமக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கு, ஊழியக்காரன் மாறி மாறி வருவாங்க. எந்த ஊழியராக இருந்தாலும் அவர் மேடையிலன்னு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் அதிலே ஈடுபட வேண்டும். அல்லேலூயா. சிலர் ஜெபிக்கலாம், சிலர் கொடுக்கலாம், சிலர் உழைக்கலாம், ஈடுபாடுகளில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நம்ம மனசு அதில் இருக்கணும். சிலருக்கு இது எதுவுமே செய்ய முடியாமல் கூட இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம மனசு அதில் இணைஞ்சி நிற்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். சில இடங்களில் பாஸ்டர் ஒன்று அறிவிப்பார், அதுக்கு பிறகு வெளியே போய் கூட்டம் கூடி பேசுவார்கள். தப்பு, அப்படி செய்யவே கூடாது. கூட்டம் கூடி பாஸ்டர் இப்படி சொன்னாங்களே நம்மெல்லாம் சேர்ந்து செய்வோம்னு பேசினா நல்லது. அது ஏன் அப்படி சொன்னார், இப்படி எல்லாம் சொல்லணும், அப்படி எல்லாம் சொல்லணும்னு நீங்கள் அங்கே மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல, அது வேத சத்தியத்துக்கு ஒத்தது அல்ல, அது சபையின் உபதேசத்துக்கு ஏற்றது அல்ல, உங்க வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. அல்லேலூயா. இதை தேவ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். we should be submissive to our ministers of God. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுடைய நடத்திப்புக்கு கீழானவர்களாய் நிற்கணும். அவங்க கோலை, நடத்திப்பு கோலை கையில் பிடிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவங்க கையில் மேப்பனின் கோலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த கோலில் நம்ம கை வச்சிடக்கூடாது. இல்லை பாஸ்டர் இது இப்படி இல்லை, அந்த பக்கம் தான் நீட்டணும், அப்படி அல்ல. ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுவார், ஸ்டியரிங்கில் எல்லாரும் சேர்ந்து கையை பிடிச்சிடு, இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொன்னால் அப்புறம் வண்டி எங்கே போகும்? தாறுமாறாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு சில சபைகள் அப்படி தான் போகுது. அந்த மாதிரி ஒருவரும் அப்படி செய்யாதிருங்கள். அது ரொம்ப கஷ்டம். பிறகு ஏன்னா கர்த்தருடைய சபை, கர்த்தர் அபிஷேகத்தவர்களை வைத்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை சில இடத்துல சில உங்களை பாதிக்கிற ஒரு காரியம் வருது, அது நமக்கு தெரியுது, இது வசனத்துக்கு சரியில்லை அல்லது ஸ்தாபன ஒழுங்குக்கு சரியில்லைன்னா அதை நேரிலே பேசலாமே. அதுக்கு கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது 4 பேர்கிட்ட போய் சொல்லி எல்லாரையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சில புதியவர்களை இடர பண்ணவும் வாய்ப்பு உண்டு. அதில் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுதா, நேராக உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அன்பா பேசுங்க, சண்டை போட போகாது, வாயில் வந்தபடி பேசாது, மதிப்பில்லா பேசாதுங்க. ஆனால் அன்பா பேசுங்க. அவர் சொல்லுவார். இல்லை நமக்கு அதுக்கு மேலே சர்க்கிள் பாஸ்டர் இருக்கிறாரு, டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன காரியத்தையும் தூக்கிட்டு அங்கே வர ஓடாதீங்க. என்ன சின்ன காரியத்தை தூக்கிட்டு மார்த்தாண்டத்துக்கு என்ன பண்ணாங்க? ஓடாதீங்க. கடமலை குண்டு பக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்னதெல்லாம் அங்கேயே முடிச்சிடணும். மேக்சிமம் என்ன தெரியுமா, ஒருத்தட்டையும் ஒன்றும் கேட்கண்டாம், கர்த்தர் பாதத்தில் வைப்போன்னு சொல்றது பெஸ்ட் விசுவாசிகள். அல்லேலூயா. உங்க அந்த அந்த அர்ப்பணிப்பையும் அந்த இருதயத்தையும் பார்த்து கர்த்தர் எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணி அழகா நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஓ, க்ளோரி டு காட். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கணும். சரிங்க, ஊழியங்களிலே நாம் கை கொடுத்து நிற்கணும். இன்னைக்கு நமக்கு இந்த குன்னியோடு வட்டம்லாம் பழைய சபைகள் நிறைந்த ஒரு வட்டம், அஸ்திபாரம். அப்போ இந்த அஸ்திபாரத்தில் இன்னும் நிறைய கிரியைகள் நடக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய சபையிலிருந்து புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அன்னைக்கு அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டோன்னு பார்த்தீங்களா, அறிவிப்பு கிடைச்சோன்னு எப்ராயிமர் கூட நின்று தலைவர்களோடு நின்றார்கள். அதே மாதிரி ஒரு சுவிசேஷ ஊழியத்தின் அறிவிப்பு வரும் பொழுது உடனே நாம போய் அந்த பாரம் இருக்கிறவர்கள், அந்த தரிசனம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கூட நிற்கணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற ஒரு தர்ம ஊழிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா, அதை சொல்லும் பொழுது அது யாருடைய உள்ளத்தில் ஆண்டவர் போட்டிருக்காரோ அவங்க எல்லாம் உடனே சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா. மிஷனரி ஊழியத்திற்கான ஜபம், வேற என்ன, தேசத்தின் ரட்சிப்புக்கான ஜபம், சபைகளின் உயிர் மீட்சிக்கான ஜபங்கள், ஜப ஊழியம் செய்கிறோம்.
இதில் எல்லாம் அந்த பாரம் பெற்றவர்கள் முன்ன நிற்கணும். எல்லாரும் எல்லாத்துலேயும் நிற்க முடியாது, அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. யாருக்குள்ள எந்த பாரத்தை எந்த தரிசனத்தை வச்சிருக்காரோ அந்த கூட்டத்தோடு நீங்க சேர்ந்து சபையின் மூலமாக அந்த ஊழியத்தில் நீங்க பங்கெடுங்க. இது நமக்கு தேவை. அன்றைக்கு எப்படி அவர்கள் யுத்தம் செய்து ஜெயித்து இருந்தார்களோ அதே போல இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கான ஊழியங்களை யுத்த களத்தில் நின்று நடப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, சிலர் பாஸ்டரா நல்லா மதிப்பாங்க, பாஸ்டர் அம்மாவை ஒரு மதிப்பும் மதிக்க மாட்டாங்க. அப்படி சிலருக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ அதுவும் தவறு. நம்ம ஊழியத்தில் எல்லாம் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் ஃபுல் டைம் ஊழியர்கள். பாஸ்டர் அம்மா வேலை செய்துட்டு அப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம முழு நேர ஊழியர்கள் எல்லாரையுமே அப்படித்தான் பண்ணுறோம். அதனாலன்னு இல்லை, உங்களுக்கு யார் ஊழியத்தில் அந்த ஸ்தானத்தில் நின்று நடத்துகிறார்களோ அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எப்பிராயிமர் கிதியோனுக்கு மட்டுமல்ல தெபொராளுக்கும் மதிப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பி இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவங்களையும் நாங்கள் என்ன செய்யணும்? மதிக்கணும். இது நல்லா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் மதித்து அவர்களை கண்கலங்க விடாதிருங்கள். அவள் பெருமூச்சோடு அந்த ஊழிய ஸ்தலத்தில் இருக்க வைக்காதீங்க. சில இடத்துல அப்படி இருக்கு, அது உங்களுக்கு நன்மையா இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. அவர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணுங்க, அவர்களையும் சந்தோஷமா விசாரிங்க. அவங்க தான் உங்களை விசாரிக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் மாறி மாறி செய்யுங்க. ஏன்னா ஒரு சபையில் கொஞ்சம் ஒரு 100 பேர் 200 பேர் எல்லாரையும் ஒரே நாளில் அந்த அம்மா சந்திச்சிட முடியுமா? முடியாது. அப்போ நீங்களும் நின்று கொஞ்சம் சந்திச்சுட்டு போகலாம் இல்லையா? அப்படி செய்யணும். சும்மா போயிட்டு குற்றம் சொல்ல விடாது. அந்த அம்மா யார்கிட்டையும் பேசுறதில்ல, உம்முன்னு போயிடுது, பிள்ளையை தூக்கிட்டு உடனே ஓடிடுது, இப்படியெல்லாம் சொல்றக்கூடாது. என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதிலெல்லாம் திருந்தணும், நல்லா இருக்கணும். நாம் நம்முடைய தலைவர்களை அசிஸ்ட் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, நிறைய சொல்ல மனம் இருந்தாலும் போதும் என்று நினைக்கிறேன். அடுத்து மூன்றாவது இவருக்கு கிடைச்ச ராஜாக்கள் காலத்தில் கிடைத்த உயர்வு ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 ராஜாக்கள் 12:25. யெரொபெயாம் எப்பிராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். அது யெரொபெயாம் காலத்திலே இது தலைமை கோத்திரமாக பிரிந்து சென்ற இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களுக்கு தலைமையாய் மாறினது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுலேயும் ஒரு காரியம் சொல்கிறேன். அவனுக்கு தலைமை பொறுப்பு கிடைச்சிது. அப்புறம் என்னாச்சு? ஃபஸ்ட்டு அவன் தொடங்கினது விக்கிரக ஆராதனையை தொடங்கினான். எருசலேமுக்கு எல்லாரும் பலி செலுத்த போயிடக்கூடாது, அதனால அதுக்கு ஈக்குவலாக சமாரியாவில் ஒன்றை பண்ணணும், அந்த பெத்தேலில் ஒன்றை பண்ணணும், அங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும்னு சொல்லி இவனுங்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒவ்வொருத்தனா கடைசியில் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய் மொத்தமாக விழுந்தான். அப்போ எப்பிராயிம், உனக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது, நீ சீக்கிரமாய் விழுந்து போனாய், சீக்கிரமாய் ஜனங்களை சோர பண்ணி விட்டாய், சீக்கிரமா கெடுத்து போட்ட. நீ நல்லது செய்திருக்க வேண்டியவன். நீ எவ்வளவு கிருபை பெற்று வளர்ந்து வந்தாய், தலைவர்களோடு நின்று வளர்ந்து வந்தாய். இன்னைக்கு என்னாச்சு? அந்த பிரிவினையினால தாவீது குடும்பத்தின் மேல கடுமையான கோபம். சரி, தாவீதின் குடும்பத்தின் மேல கோபம், அதுக்காக நீ தேவனுக்கு எதிராக அதை காட்டிட்டாய். இப்போ எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட இடம் அல்லவா? கொஞ்சம் அந்த மக்கள் போய் அங்கே ஆராதிச்சுட்டு வந்தா உனக்கு என்ன? நீ இப்போ எல்லா திட்டத்தையும் மாத்துற. சிலருக்கு கொஞ்சம் பொறுப்பு கொடுத்தா இப்படி தான் செய்வார். நமக்காக தானே நம்ம பேசுகிறோம் அந்த வசனங்களை. ஒரு பொறுப்பு, சண்டே ஸ்கூல் பொறுப்பு கொடுத்துட்டா, யூத்து பொறுப்பு கொடுத்துட்டா, வேற என்ன பொறுப்பு, மிஷனரி ஜெபக்குழு பொறுப்பு கொடுத்துட்டா, இல்லை ஏதோ ஒரு பொறுப்பு, ஒரு பாட்டு பாடுற ஒரு பொறுப்பு, ஒரு மியூசிக் போடுற ஒரு பொறுப்பு, நிறைய இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டா ஆளே வித்தியாசமாக மாறிடுறார். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சுன்னா இன்னும் இதுவரை இருக்கிற தாழ்மையோட கூடுதல் தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா. அதுதான் ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ ஊழியருக்கு அழகு. ஊழியர்களும் பொறுப்புகள் கிடைக்கிறது, விசுவாசிகளுக்கும் பொறுப்புகள் கிடைக்கிறது. நமக்கு அன்பர்களே, பொறுப்பு வந்தா இருதயத்தில் அந்த பொறுப்பு வரணும், தலையில ஏறக்கூடாது அந்த பதவி. அல்லேலூயா. இதை எப்போவுமே படித்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா உங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்பு இல்லாட்டால் நாளைக்கு உயர்த்துவார். தேவ திட்டம் யாருக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிடுங்க, பொறுப்பு என்பது என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி.
அது இங்க வரணும் இருதயத்துல. நான் தான் பொறுப்பு, ஒரு பிள்ளையும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு ஆசிரியர்களும் கண்கலங்கிடக்கூடாது, நல்லா நடத்தணும் நல்லா நடத்தணும்னு இங்கேயாகும் பொறுப்பு. அது பாரம் இருந்துட்டு இருக்கணும். தலையில அது வச்சா அது பதவி பொசிஷன், அதை வச்சா வெற்றி வராது. கடைசியில் என்ன பண்றான் இவன்? பொறுப்பு எடுத்த உடனே பார்க்கறான் யெரொபெயாம் ஒருத்தனையும் இனி அங்க யூதாவுக்குள்ள கால் வைக்க விட்டுறக்கூடாது, வச்சா ஒருவேளை போயிடுவாங்களோ, அவங்க பின்னால போயிடுவாங்களோ என்றெல்லாம் நினைச்சு தனக்கு ஒன்று கிடைச்சிக்கிட்ட ஒரு பொறுப்பு, இனி காலாகாலம் இதை நிலைநாட்டி கொள்ளணும்னு தான் அவன் நினைக்கிறானே தவிர தேவன் யார், அவர் ஆராதனை பற்றி அவருடைய திட்டம் என்ன, இந்த ஜனத்தை பற்றின அவருடைய அந்த திட்டம் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டான். தான் தான் நான் நான் அப்படி கொண்டு வந்துட்டான். இது பாருங்க. அப்ப எப்பிராயீம் வளர்ந்தான், தலைமை பொறுப்பு அவனுக்கு கிடைத்தது, ஆனால் அதுக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளல. அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுக்கு எந்த பொறுப்பு, உங்க வேலை ஸ்தலத்தில் சில பொறுப்பு இருக்கலாம், உங்க உறவினர்கள் மத்தியில் குடும்பங்களில் சில பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு சபையிலே சில பொறுப்புகள் இருக்கலாம். எது இருந்தாலும் நான் அன்போடு சொல்றேன், நல்ல தாழ்மைப்படுங்க. இயேசு அவருடைய சீஷருடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கு அவன் சீச கோடிகள் தான் போய் அவனுக்கு காலில் பாலை ஊற்றி குடிக்கான்னு பால் கொண்டு அவன் காலை கழுவுறான். ஆனா இயேசுநாதர் சீஷருடைய பாதங்களை என்ன பண்ணாரு? கழுவினார். அதைத்தான் நாம பின்பற்றணும். அல்லேலூயா. ரொம்ப அதிகாரம் காட்டக்கூடாது, அதிகார பேச்சுகள் வரக்கூடாது, காயப்படுத்துற பேச்சுகள் வரக்கூடாது, ஓவரா பெரியாள் தோரணை காட்டக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பாக தோன்றும். ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து நான் கிருபையினால தூக்கி வச்சேன், நீ இப்ப பெரிய பெருமை காட்டிக்கிட்டு இருக்க, எப்படி இருக்கும் கர்த்தருக்கு? அப்படித்தானே நினைப்பாரு. அதனால அன்பர்களே, எல்லாரும் அதுல நாம நல்லா இருப்போம். கர்த்தர் கிருபை உண்டாகட்டும். பெண்களை பற்றி சொன்னேன். ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, சில இடத்துல சண்டே ஸ்கூல் செக்ரட்டரிஸ் ஒரு லேடியா இருப்பார்கள். யாரா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை கனம் பண்ணி நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்து இவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலான உச்சக்கட்ட உயர்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சங்கீதம் 60:7 சொல்லுகிறது, கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எப்பிராயீம் என் தலையின் பலன். என் தலையின் பலன்னா கர்த்தரே அவனை தலையில தூக்கி வச்சுட்டார். கர்த்தரே அவனை எங்க தூக்கி வச்சிருக்காரு? எப்பிராயீம தலையில தூக்கி வச்சார். ஐயா, இவன் என்னுடைய தலையின் பலன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருத்த வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிக்கணும், தலையாக நிக்கணும். அப்படி இப்படி குழஞ்சிடக்கூடாது, தலைக்கு ஒரு பலவீனம் வந்துடக்கூடாது. மூளைக்கு ஒரு பலவீனம் வந்தா சரீரத்தையே முடக்கி போடுது. அப்போ தலை என்பதுக்கு ஒரு பலன், ஸ்ட்ரெங்க், அது எப்பிராயீம்னு சொன்னாரு. ஒரு அல்லேலூயா. சிலர் அப்படிதான் கர்த்தர் ரொம்ப மேன்மையா நினைக்கிறார், அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நான் யாரு? நான் யோசேப்புக்கு நம்பர் 2 எனக்கு இது ஒன்றும் கிடைக்க ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடையாது, நீதியா அப்படி கிடைக்காது. ஆனால் எங்கள் தாத்தா தேவ ஆலோசனையோடு கையை மாற்றி வச்சார், அன்னையிலிருந்து வந்த கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை கொண்டு வந்து இன்னைக்கு கர்த்தரே சொல்றாரு, நீ என் தலையின் பலன். சிலருக்கெல்லாம் அப்படிதான், தீர்க்க தரிசனத்தின் மூலம் சில பாராட்டுகள், வாழ்த்துக்கள், புகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தரே சொல்றாரு. கர்த்தர் எதுக்கு சொல்றாரு? உன்னை இன்னும் திடப்படுத்தும்படி, இன்னும் உன்னை மேன்மையாக்கும்படி அவர் உன்னை பாராட்டுகிறார். நீ அப்போ அதுக்கு தக்கதா கர்த்தர் பாதத்தில் இன்னும் என்ன செய்யணும்? விழணும். அல்லேலூயா. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கழற்றி தேவனுடைய பாதத்திலே வைத்து அவரை ஆராதித்தார்கள் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு என்ன கிரீடம் சூட்டப்பட்டாலும் தேவனே தமது திருவாய் மலர்ந்து நம்மை வாழ்த்தி உயர்த்தி போற்றி பேசினாலும் நாம் அந்த கிரீடத்தெல்லாம் எங்க தான் வைக்கணும்? சொல்லுங்க வாய் திறந்து. கர்த்தருடைய பாதத்தில் வைக்க பழகணும். அல்லேலூயா. சரி, இவ்வளவு தூரம் உயர்ந்தானே, உயர்ந்தவனுக்கு அடுத்தது என்ன நடந்து தெரியுமா? இனி வீழ்ச்சி பார்ப்போம். நியாயாதிபதிகள் 1:29 சொல்லுகிறது, எப்பிராயீம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும்
துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடி இருந்தார்கள். இவ்வளவு பலன் உனக்கு தந்திருக்கிறார் கர்த்தர், இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை தந்திருக்கிறார். நீ காலாகாலத்திலே எப்படி எழும்பி வருகிறாய்? எல்லாம் இருந்தோம் கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி அந்த ஜாதிகளை துரத்துங்கள். அந்த ஜாதிகளை என்ன செய்யாத, வச்சு பார்க்காத, அதுகளை என்ன பண்ணிரு, துரத்தி தேசத்தை என்ன பண்ணு, சுதந்திரின்னு சொன்னா இவன் கானானியரை துரத்தி விடவில்லைன்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. துரத்த முடியலன்னு சொல்லல, துரத்தி பார்த்து ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சொல்லல. என்ன வார்த்தை சொல்லி இருக்கு அன்பர்களே? துரத்தி விடல. இப்ப எதுக்காக வச்சுக்கிட்டான்னு தெரியல. ஆனா கானானியர் யாரு? அவங்க ட்ரேடர்ஸ் அண்ட் டிராஃபிக்கர்ஸ் ஆகும். அவங்கள பற்றின அந்த அர்த்தம், பெயர் அர்த்தம் ட்ரேடர்ஸ் அண்ட் டிராஃபிக்கர்ஸ். ட்ரேடர்ஸ் வியாபாரிகள், டிராஃபிக்கர்ஸ்னா அந்த கடத்தல் பண்றது. இந்த மாதிரி ஆட்கள் அவங்க எல்லாமே வணிப நோக்கம் கொண்டவர்கள். அதான் கானானியர். எதுலையும் காசு பார்க்கணும்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை அவங்க எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த பாளையத்துக்குள்ள, இந்த சுதந்திரத்துக்குள்ள. இது எல்லாருமே துரத்தீருன்ட்டார் 7 ஜாதிகளையும். ஆனா இவன் எதுக்குன்னு தெரியல, இந்த கூட்டத்தை விட்டு வச்சான். அல்லேலூயா. இது அவனுடைய தோல்வியின் ஆரம்பமாய் மாறிவிட்டது. கர்த்தர் சொன்னார் அது வேண்டாம், கானானி ஆவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. இன்றைக்கு தேவ மக்களே, நமக்குள் யாருக்குள் கானானி ஆவி இருக்குது? எதுக்கெடுத்தாலும் வியாபார நோக்கம், எதுக்கெடுத்தாலும் பண நோக்கம், பொருள் நோக்கம், பண ஆசை, பொருள் ஆசை தேவ பிள்ளையை தேவனை விட்டு விலக்கி போடுகிறது. பல உபாய தந்திரங்களுக்குள் சிக்க வைக்கிறது. சிக்கி தவிக்கிற நிலைமைகள் வருகிறது. விசுவாசத்தில் நிற்க முடியாம போகுது. கர்த்தருக்கு நேரான வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க முடியாம போகுது. அதனால நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாத விஷயம் பண ஆசை. அல்லேலூயா. பணம் இருக்கலாம், கர்த்தர் எவ்வளவும் தரட்டு, சந்தோஷம். நீங்க அதை வச்சு கரெக்டா கர்த்தர் பிரியமா செய்யுங்க. ஆனா பணம் எங்க இருக்கக்கூடாது? உள்ளத்துக்குள்ள போகக்கூடாது. உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் பணத்தை பற்றின சிந்தனை, பணத்தை பற்றின சிந்தனை. சிலருக்கு பொருட்கள் மேல ஆசை. ஒரு காரை வாங்குவாங்க, அடுத்த காரை வாங்குவாங்க, இதை விற்பாங்க, அதை வாங்குவாங்க, ஒரு ஸ்கூட்டரை வாங்குவாங்க, ஒரு பைக்கை வாங்குவாங்க. ஐயோ, ஒரு நாளும் திருப்தி வராது. ஒன்னையும் ஒழுங்கா வச்சு ஓட்டவும் மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொருளாசை பிடிச்சது. அதில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒருத்தருக்கு, சிலருக்கு சின்ன விஷயம், ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு அழகாக கண்டோன்னே இதை தூக்கி போட்டு அதை வைக்கணும், அதை தூக்கி போட்டு இதை வைக்கணும். பேனா சின்ன விஷயம்தான், ஆனால் அது மேலே, அந்த பொருள் மேலே ஒரு ஆசை. இப்படி நிறைய ஆசைகள் மனுஷனுக்கு அந்த ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த வேரோடு அதை பிடுங்கி முதல்ல வெளியே தள்ளணும். இந்த கானானியனை ஒருத்தனை கூட அங்கே உள்ள வைக்கப்படாது. அதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அந்த திட்டத்தை இவனுக்கு இவ்வளவு ஆள்பலம் இருந்தோம், வல்லமை இருந்தோம், இவன் செய்யவில்லை. அல்லேலூயா. தேவ மக்களே, இன்னைக்கு யாருக்கு உள்ளத்துல பண ஆசை இருக்கு, பொருள் ஆசை இருக்கு, சொத்தை கண்டா ஆசை, மண்ணாசை, சிலருக்கு பயங்கர பதவி ஆசை, என்னென்னமோ ஆசைகள். இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை ஜெயித்தவர்கள் தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலக ஆசை இச்சைகளை ஜெயிக்கணும். இந்த கானானியனை ஒருத்தனை கூட நமக்கு உள்ளத்தில் வைக்கப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆசை இருக்கிறது, எந்த ஒரு ஆசை இருக்கிறது. சிலருக்குள் அடுத்த கட்டம் மாம்ச இச்சை, கெட்ட கெட்ட அருவருப்பான விஷயங்கள் மேல ஆசை. அது ரொம்ப ஆபத்தானது. இந்த எந்த ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம தயவு செய்து கவனமாக இருங்கள். உள்ள இருந்தா மறைச்சு வைக்காதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. தனிமையில போய் உட்கார்ந்து வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. பெரிய சத்தம் போடாண்டா, அடுத்த ஆளு கேட்க வேண்டாம். ஆனா கொஞ்சம் வாயை திறந்தா தான் கொஞ்சம் விடுதலை வரும். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த பாவம், இந்த ஆசை, இந்த இச்சை, இது என்னை விட்டு போக மாட்டேங்குது, இதை வேரோடு பிடுங்கி எறியணும். இல்லாட்டா அதுல இருந்து எல்லா தீமையும் முளைச்சு எழும்போம். எல்லா தீமைக்கும் அது வேறு. அப்ப இது பிடுங்கி எரிஞ்சாகணும். அதுக்கு கொஞ்சம் தனிமையில் ஆண்டவட்ட உட்கார்ந்து திரும்ப திரும்ப அதை வாயினால அறிக்கை பண்ணாதான்
அது உள்ள கிடக்கிறது வெளியே போகும். அல்லேலூயா. உள்ள ஒரு ஆகாத காரியம் உள்ள போயிட்டு கொமட்டிட்டு கிடக்கும், வாந்தி பண்ணி வெளியே தள்ளுனா அது போயிடும், இங்கே கிளியர் ஆகிடும். அல்லேலூயா. அப்போ அதை வெளியே தள்ளணுமே, அதுதான் வாயின் அறிக்கை. அல்லேலூயா. பாவ அறிக்கை. அறிக்கை செய்யுங்க. ஒரு நாள் அதுக்குன்னே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணுங்க, தானா ஆண்டவர் அதை வெளியே தள்ளி போடுவார். அல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ளே இவைகளெல்லாம் இருந்து உன்னை தீட்டுப்படுத்துகிறது. இந்த தீட்டு உள்ள இருந்தனா நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆகையினாலே கண்டிப்பாக இந்த கானானியர்களை துரத்தணும். இவன் அதை செய்ய தவறிட்டான். அடுத்தது இவனுக்கு வந்த காரியத்தை பாருங்க. இவன் என்ன பண்றான்? ஒரு பக்கம் தலைவர்களுக்கு நல்ல உதவியாக இருந்தான்னு சொன்னேன். அதே இதில் இவனுக்கு ஒரு மிஸ்டேக்கும் இருக்கு. தலைவர்களோடு வாக்குவாதம் பண்ணினான், சண்டைக்கு வந்தான். இதே ஆளு தான், இதே இப்ராஹிம் தான். தலைவர்களுக்கு நல்ல கை கொடுத்தாரு. அடுத்தது அவர் தான் என்ன பண்ணாரு? சண்டைக்கு வந்தார். கிதியோன் விஷயத்தில் இவங்க சேர்ந்து யுத்தம் பண்ணினாங்க. ஆனால் என்னாச்சு? அந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிச்சிங்கன்னா, நான் டைம் போனதுனால நான் சொல்லிடுறேன். இந்த மீதியானியருடைய யுத்தத்திலே கிதியோன் அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கொண்டு போயிட்டான். அபியேசிரியர் என்கிற அவன் கூட்டத்தை கொண்டு போய் அடின்னு அடிக்கிறான் மீதியானியரை. அப்படி இருக்கும் பொழுது எப்ராயிமரும் களம் இறங்கினார்கள். இறங்கி அவங்களுக்கு பலம் இருக்கு, நல்லா அடிச்சாங்க. அடிச்சு மீதியானியரை நல்லா துரத்துனாங்க. கிதியோனுக்கு கூட தான் நின்னாங்க. கிதியோன் தான் அந்த யுத்தத்தை நடத்துறான். கூட நின்று சப்போர்ட் பண்ணி நல்லா துரத்துனாங்க. நான் இதுக்கு முன்னாடி வாஸ்தவத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த அதிபதிகளை ஆண்டவர் யார் கையில் தான் ஒப்பு கொடுத்தாரு? எப்ராயிமர் கையில் தான் ஒப்பு கொடுத்தார். அவங்கள பிடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டினான். எல்லாம் முடிச்சுட்டு நேராக அதே வேகத்தில் கிதியோன்ட்ட சண்டை போட்டான். அதுதான் இந்த 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் இருக்கு. என்ன பிரச்சனை? ஏன் என்னை யுத்தத்துக்கு முறைப்படி அழைக்கவில்லை? இந்த இடத்தை தயவு செய்து நல்லா கவனிங்க. அவனுக்கு பிரச்சனை என்ன? கிதியோன், நீ ஏன் எங்களை முறைப்படி அழைக்கலை? சிலர் கல்யாணம் எப்போ முடியும் சண்டை போடலான் இருப்பார்கள். மாமனார் இருப்பார், சித்தப்பனாராக இருப்பார். எனக்கு முறைப்படி காடு வச்சியா? காடு தந்தை இல்லை ஐயா, முறைப்படி வச்சியா? அங்கே பெரிய முறைகளெல்லாம் இருக்கு இடையில். இல்லைன்னா வரமாட்டார் இவர். அவரை போய் தூக்கி எடுக்கிறதுக்கு இங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் வெயிட்டிங்கில் இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குது. இதே மாதிரி தான் அவங்க பண்ணிட்டாங்க அன்னைக்கு. ஆனால் யுத்தத்தை நல்லா பண்ணினாங்க, விட்டு கொடுக்கல. ஜனங்களையும் விட்டு கொடுக்கல, தலைவனையும் விட்டு கொடுக்கல, தேவனையும் விட்டு கொடுக்கல. நல்லா தான் யுத்தம் பண்ணினாங்க. முடிச்சிட்டு தலைவனோடு மோதுகிறார்கள். மோதுனாங்க, ரொம்ப மோதுனாங்க. ஆனால் கிதியோன் ரொம்ப விவேகம். அவங்க வேகத்துக்கு இவனும் வேகம் காட்டியிருந்தா அன்னைக்கு அடுத்த உடைவு தான் நடக்குவாங்க. ஆனால் அவன் சொன்னான், அபியேசிரியருடைய முழு பறிப்பை பார்க்கிலும் எப்ராயிமரே, நீங்கள் கடைசியாக அடித்த அடி பயங்கரமாக இருந்துச்சு. இப்படி ஒரு வார்த்தை சொன்னானா உடனே எப்ராயிமருக்கு கிதியோன் மேல் இருந்த கோபம் தணிந்தது என்று பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு நல்ல பாடம் இதில் இருக்கு. முதல்ல நடத்தப்படுகிறவர்கள் இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்க கூடாது. கிதியோன்ட்ட மோதன மாதிரி என்ன செய்யக்கூடாது? சண்டை பிடிக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நேரம் போனதுனால அடுத்ததுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுக்குறேன். இவங்க எப்தா கிட்டே இந்த மாதிரி தான் பண்ணினாங்க. எப்தா என்கிற தலைவனிடத்திலும் இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. தலைவர்களை கூட நின்றவர்கள், ஆனால் இப்போ தலைவர்களுக்கு எதிர்ப்பாக நிற்கிறார், சண்டை போடுறார். இப்படி நடத்தப்படுகிற நாம் ஒருபோதும் நம்மை நடத்துகிறவர்களிடத்தில் மோதவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு உங்கள் காரியம் எவ்வளவு நியாயமாக தெரிஞ்சாலும், ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்கு. கிதியோன் கூப்பிட்டுருக்கலாம், அதை நம்ம இல்லை சொல்ல முடியாது. ஏன் கூப்பிடலையோ நமக்கு தெரியல. ஆனால் அப்படி நியாயம் இருந்தாலுமே நம்மை நடத்துகிறவர்கள்ட்ட போய் மோதக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, போராடக்கூடாது. ஒரு அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் பொழுது, தேவன் அந்த வசனங்களை தரும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிறோம், இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க. என்னைக்கும் இதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. புரியுதா? வாழ்க்கையிலே இது தீர்மானமாக இருக்கணும். ஒரு நாளும்
என்னை நடத்துகிறவங்களோடு எதிர்த்து நின்று நான் போராடி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரர் மட்டும் இல்லை, தகப்பன், பெற்ற தகப்பன், அவருக்கு முன்னால் நீ சண்டை போடக்கூடாது. எப்படி நீ சண்டை போடலாம்? ஆனால் சிலது அவர் செய்கிற தப்பு, சில இடத்துல அப்படி இருக்குது. பெற்றோரும் சில தவறு தான் செய்கிறாங்க. இருந்தாலும் நீ அங்கே மோதாத, அன்பா பேசு, முறையா பேசு, மதிப்பா பேசு, காரியத்தை எடுத்து சொல், உன் வேதனையை சொல். தகப்பனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க ஸ்கூல்ல உள்ள வாத்தியாரா இருக்கட்டும், ஆபீசரா இருக்கட்டும், சபையில் உள்ள தேவ ஊழியரா இருக்கட்டும், சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியா இருக்கட்டும், அல்லது அந்த ஊழிய பொறுப்புகளில் உள்ளவங்களா இருக்கட்டும், எதுக்கெடுத்தாலும் போய் சண்டை போடுற ஒரு கெட்ட பழக்கம் சிலருக்கு இருக்கு. அது அடியோடு மாற்றப்படணும். நாம் இங்கே சண்டை போட்டு பரிசு வாங்குறதுக்கோ, சண்டை போட்டு நம்முடைய ஒரு நியாயத்தை அங்கே நிலைநாட்டுறதுக்கோ இல்லை, பரலோகத்திற்கு போகிறதற்கு பயணம் செய்வதற்காகத்தான் சபைக்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது தேவ மக்களுக்குள் உறுதியா இருக்கணும். ஒரு பரிசு போனா போட்டு, ஆனால் சொல்லுவோம், பாஸ்டர் இதில் இப்படி ஒரு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க சொல்லுவோம். அவர் பார்த்துட்டு அவர் செய்யக்கூடிய செய்யட்டும், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு மேலே போய் இல்லை நான் இப்போ பிடிச்சி பறிச்சாது வாங்கித்தான் போவேன்னா அதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு அழகே கிடையாது, தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. அதனால் நடத்துகிறவரிடத்தில் மோதக்கூடாது. ஆனால் இதையும் நடத்துகிறவர்களாகிய நமக்கும் ஒரு பாடம் இருக்கு. அப்படி யாராவது வந்து சண்டை போட வந்தா கூட நாம மாறி சண்டை போடக்கூடாது. கிதியோன் எவ்வளோ அழகா பண்ணான் பார்த்தீங்களா? அவங்க வேகத்தை காட்டினாங்க, இவன் என்னத்தை காட்டினான்? விவேகத்தை காட்டினான். அதுதான் நடத்துறவங்கள்ட்ட தேவனை எதிர்பார்க்கிறது. அவங்க ஒரு வார்த்தை கோபமா பேசினா நீயும் உடனே கோபமா பேசாத, சண்டை வரும். அவங்க தாறுமாறா பேசினா நீயும் உடனே தாறுமாறா பேசிடாத, அது உனக்கு அழகா இருக்காது. உன்னை கர்த்தர் ஒரு பொறுப்புல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பொறுமை எடு, நிதானமாயிரு. அவங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய கோபத்தை ஆற்றும்படி விவேகமான வார்த்தைகளை பேசு. அல்லேலூயா. கோபப்படுற ஆளுகிட்ட நீங்க நியாயம் சொன்னா நியாயம் ஏறவே செய்யாது. உண்மை. ஒருத்தர் கோபம் வந்தா காது அடைச்சிரும், கண் அடைச்சிரும். உங்களுக்கு தெரியுமா? உண்மை. கோபம் ஒரு ஆளுக்கு அந்த உணர்ச்சி வந்துருச்சுன்னா காது திறந்து தான் இருக்கும், ஆனால் காது கேட்காது, சரியா கேட்காது. கண்ணு திறந்து தான் இருக்கும், சரியா காணாது. ஏன்னா இங்கே அவ்வளோ கோபம் பொங்கி நிற்குது. ஒரு தடவை நான் பரதகுறிச்சியில் ஊழியம் செய்யும் போது பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆம்னி வேன் இருந்து அதை கொண்டு வந்து சர்ச்சை இதுக்குள்ளே ஏத்துறதுக்கு வரும்போது அங்கே ஒரு பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு ஊரில். எங்கள் விசுவாசி ஒருத்தர் தான் டாப்பில் சத்தம் போட்டு நிற்கார் சென்டரில். அப்போ நான் நம்ம விசுவாசி தானே சத்தம் போடுறாருன்னு சொல்லி ஹார்ன் அடிக்கேன். நம்ம கார் நிற்கணும்னு நினச்சா ஒதுங்கி போவாருன்னு. ஒதுங்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. நம்ம கார் ஹானுக்கும் அவர் மதிக்கலை. சரி பாஸ்டர் அந்த பக்கம் போட்டுன்னும் விடலை. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பிறகு வந்தார். என்ன பிரதர் இந்த மாதிரி பண்ணி போட்டிய? பாஸ்டர் நீங்கள் வந்தது எனக்கு தெரியவே செய்யாது, கார் நின்று எனக்கு தெரியவே செய்யாது, ஹார்ன் அடித்து எனக்கு கேட்கவே. அது உண்மை, அவர் சொன்னது பொய் சொன்ன ஆள் இல்லை. அன்னைக்கு தான் நான் படிச்சுக்கிட்டேன், கோபம் வந்தா நீ கார் இல்லை அதுக்கு மேலே எண்ணத்தை கொண்டு விட்டு ஹார்ன் அடி, அவரு காது கேட்காது, அவர் கண்ணு. எல்லாருக்கும் அப்படிதான். அப்போ இந்த கோபத்தில் நிற்கிற ஆள்கிட்ட போய் நியாயம் பேசினா நியாயம் எடுபடுமா? கோபத்தில் நிற்க புருஷன்கிட்ட போய் அப்போ தான் நியாயம் படிப்பிச்சு கொடுக்கணும்னா நடக்குமா? கோபத்தில் நிற்கிற மனைவியிட்ட போய் நியாயத்தை படித்து கொடுக்க முடியுமா? அந்த நேரம் கிதியோனை போல விவேகமாக அதை முடிக்கணும். முடிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு எல்லாம் தெளிவான பிறகு அன்பாக பேசி பாருங்க. அப்படியா, நான் இப்படி இல்லை நினச்சேன். சிம்பிளாக முடிஞ்சு போகும் விஷயம். இது உண்மை. ஆனால் நமக்கும் ஆத்திரம், நமக்கும் வேகம், மோதல். இப்படி தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அது மாதிரி ஒன் சைடு அடிச்சிடவே கூடாது. அவருக்கும் நியாயம் இருக்கு, நமக்கு தெரியுது. இவருக்கும் வேற நியாயம் இருக்கும், நமக்கு தெரியாத நியாயம் அவர் வச்சுட்டு தான் அவரும் ஜாடிக்கு நிற்கார். புரியுதா? அப்போ நம்ம அமைதிப்படணும். அப்போ ரெண்டு பேருக்கும் நம்ம நடு ஆளாக தான் நிற்கணும். நடத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், ஒரு பிரச்சனை வந்தால் நாம் எடுப்பில் ஒன் சைடாக இவங்க சொல்லுவது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம பேசினா நம்ம அந்த ஸ்தானத்துக்கே லாயக்கு இல்லை. நிறைய பேர் இப்படி பண்ணி போடுறீங்க, அடுத்து அதை சரி படுத்தவே முடியலை. அவங்களும் ஒன் சைடு, அவங்களும் ஒன் சைடு. அப்படி வரவே கூடாது. நம்ம நியாயம் தெரிஞ்சாலும் இப்போ வாயில் பப்ளிக்கில் ஒன்றும் விடாண்டா,
அமைதியாக இருப்போம். இன்னைக்கு பாருங்க, முதல்ல வருகிறவர் ஒரு அழுக போடுவார், என்ன அடிச்சுட்டான், என்ன மண்டையை உடைச்சிட்டான். நம்ம உடனே இறக்கம் வந்துடும். இவன் அடிச்சிருப்பான் முதல்ல, அது மறு அடியாக்கும் இவன் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறான். நீங்கள் இவனை சொல்ல வச்சு நம்பி, பிரதர் நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டு போங்க, உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது, இப்படி பேசுனா நம்ம அந்த பொறுப்புக்கே தகுதி இல்லை. நம்ம முதல்ல மறுபக்கம் விசாரிக்கணும். மறுபக்கம் விசாரிச்சா தான் அந்த கதை தெரியும். பிறகுதான் ஐயே இவனுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்து விட்டுட்டானே, இப்போ வாக்கு கொடுத்து விட்டுட்டானே, என்ன பண்ண, அடுத்து நமக்கு ட்ரபிள் ஆரம்பிக்குது. இப்போ எதுக்கு இது? ஆகையினாலே எப்பொழுதுமே கிதியோனை போல ஒரு நிதானமாய் ஒரு நடு இதுலையும் நம்ம நிற்கணும். இல்லைன்னா உடஞ்சி போயிடுவாங்க. மாறி மாறி பிரச்சனை பண்ணோம், நம்மளையும் மதிக்க மாட்டாங்க. ஆகையினாலே அவ்விதமாய் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இவன் எப்ராயிமுக்கு வந்த தவறு, நல்லா தலைவர்களோடு நிற்கிறவன் தலைவர்களோட சண்டை போடுறவனாகவும் இருந்தான். அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்தது இன்னொன்று பண்ணி போட்டான் இவன். ஸ்தோத்திரம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் அங்கே முதல் 7 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகி போச்சு, இவன் சீரியனோடு கூட்டு சேர்ந்து யூதா தேசத்து ராஜாவுக்கு எதிராக என்ன பண்ணிட்டான், புறப்பட்டு விட்டான் யுத்தத்துக்கு. அல்லேலூயா. சீரியன் சத்துரு, அந்நியன். இவனுக்கு யூதா ஜனம் யாரு? இவனுடைய சொந்த சகோதரன். 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம். அப்ப இவன் சொந்த சகோதரனுக்கு எதிராய் எழும்பி அதுக்கு யாரை கூட்டு சேர்த்துக்கிட்டான்? அந்நியனை, சீரியனை கூட்டு சேர்த்துட்டான். எப்படிப்பா நீ சீரியனோட சேர முடியும்? உனக்கும் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் வந்ததை, அல்லது எப்ராயிமுக்கும் யூதாவுக்கும் வந்ததை நீங்க பேசி தீக்கணுமே ஒழிய நீ அந்நியனுடைய உதவியை என்ன செய்யப்படாது, நாடக்கூடாது. இதுல இன்னும் அவன் கீழே லோவா இறங்கிட்டான். ஆண்டோடைய தலையின் பலன் சொல்லப்பட்ட உயரத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது இறங்கி இறங்கி எங்க வந்தாச்சு? தரைக்கு வந்தாச்சு. அந்நியனோடு கை கோர்த்தாச்சு. ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை, ஒரு தேவ பயமும் இல்லை. உலகத்தானோடு கைகோர்த்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிற அளவில், அந்த கிண்டல் பண்ணுற பரியாச கூட்டத்துக்குள்ளே போய் இருக்கிற அளவில் ரொம்ப கீழே இறங்கியாச்சு. இந்த நிலைமை ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்போவுமே பைபிளில் ஒரு ரகசியம் உண்டு. எனக்கு டைம் இல்லாதனால ரொம்ப விளக்க போகலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானான் பயணத்திலும் மற்ற ராஜாக்களெல்லாம் எதிர்க்கும் பொழுது கர்த்தர் சொல்வார், அவனை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போ அடி, யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை கட்டி எடுத்துக்கொள்ளுவார்கள், சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஏசாவின் வம்சமான ஏதோமியர் தடுத்தாங்க, நீ இங்கே வரக்கூடாதுன்னு இஸ்ரவேலை தடுத்தார். அப்போ மோசே சொல்லிவிட்டார், ஐயா நாங்கள் உங்கள் பெரும்பாதை அந்த ஹைவேலே போயிடுவோம், கிராமத்தில் தெருக்களுக்குள்ளெல்லாம் இறங்க மாட்டோம், உங்கள் வெள்ளாண்மையில் கை வைக்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம், இல்லை வரக்கூடாது. அப்போ திரும்பவும் சொல்கிறாரு, எப்பா நாங்கள் தண்ணி குடித்தா கூட காசு தந்து தண்ணி குடிக்கிறோம்ப்பா, எங்களை உள்ளே விடு, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை சுற்றி நடக்கணும்னா எங்களுக்கு வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் உடனே நீ உள்ளே வந்தால் நான் அடிப்பேன்னு எழுத்து எழும்பிட்டான். அண்ணன் தம்பி ஏசாவும் யாக்கோவும் அவங்க சந்ததிகள். அப்போ உடனே மோசே கத்தட்ட போகிறார். அவர் நினச்சிருப்பாரு, அவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன், இவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் மாதிரி ஆண்டவர் சொல்லுவாருன்னு. அவர் சொல்லிட்டாரு, நீ சுத்தி போ. இந்த இடத்துல மட்டும் என்ன சொல்லிட்டாரு, சுத்தி நட. அவன் விடலையா, அவன் சுதந்திரத்தில் நீ கால் வைக்காது, அது அவனுக்கு ஏசாவு கொடுத்த சுதந்திரம், அதில் நீ கால் வைக்கக்கூடாது, நீ சுத்தி போ. பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு கானான் பயணம் சுற்றி நடந்தார்கள். அப்போ இதிலெல்லாம் நம்ம பார்க்கணும், சகோதரனும் சகோதரனும் மோதவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்கிட்ட பேசும் பொழுது, தம்பி உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை நடக்குது, ஆனால் நாம் சகோதரர். இந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? எப்பா கீழ் லெவல்ல சண்டை போடுறானுங்கப்பா, நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நாம யாரு? சகோதரர். சகோதரர், நாம மோதக்கூடாது, நம்ம பேச்சுவார்த்தையில் தீர்த்து கொள்ளணும். இதை நீங்க கவனிங்க. ஆகவே பைபிள்ல 1 கொரிந்தியர் 6 சொல்லி இருக்கு, பரிசுத்தவான்களுக்குள் வழக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சண்டை போட்டு அந்நியன்கிட்ட போகாதீங்க, சபையில வாங்க. முதல்ல இயேசு சொன்னார், நீ தனியா போய் பேசு, இல்லை 2 பேரை கூட்டிட்டு போய் பேசு, இல்லைன்னா சபைக்கு சொல்லு. சபைக்கும் அவன் கீழ்படியாட்டா அவன் உனக்கு அந்நியனும்
இதாகவும் இருப்பான், அஞ்ஞானியாகவும் இருப்பான், அப்படி இயேசுவே சொன்னார். அப்போ நமக்குள்ளே ஒரு மோதல் பிரச்சனை ஏதாவது கஷ்டம் வந்தா நம்ம தனியாக நேர்மையாக பேசணும். நேராக போய் சண்டை போடாமல் அந்த உணர்ச்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக பேசி தீர்க்க பார்க்கணும். முடியாவிட்டால் ஒரே சபைக்கு உட்பட்ட 2 பேர் பிரச்சனையா பாஸ்டர்கிட்ட வாங்க, பாஸ்டர் சொல்லுகிற ஆலோசனை கேளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை நம்ம ஃபுல் காஸ்பல் சபைக்குள்ள 2 சபையில் உள்ள விசுவாசிக்கு பிரச்சனையா 2 பேருக்கும் பொதுவானவர் யார்? சர்க்கிள் பாஸ்டர், அவர்கிட்ட போங்க. இல்லை இது அந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிள்லையும் இருக்கு 2 சபை, அப்போ 2 பேருக்கு பொதுவானது யார்? டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், அங்கே போங்க. என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி நம்ம அதை கண்டுபிடிச்சி நமக்கு தான் இவ்வளோ வழி இருக்குல்ல, இவ்வளவு ஸ்டெப் இருக்குல்ல, அதிலே நம்ம முடிச்சுக்கிடுவோம். நம்ம என்னத்துக்கு வெளியே போய் அந்நியனுடைய உதவி எதுக்கு நாடுறோம்? வீணா கொண்டு அங்கே போலீஸு பணம் கொடுத்து, இங்கே வக்கீலு பணம் கொடுத்து, அதை செய்து இதை செய்து அலைச்சல், கடைசியில் வருத்தமும் வைராக்கியமும் ஏறிட்டே போகும். ரொம்ப கஷ்டம். அது சபையை பாதிக்கும், நல்ல சாட்சியை பாதிக்கும். அவனுகளையே அடிச்சுட்டடாக்கான், அவனுக்குள்ளேயே பிரச்சனை. இவன் இங்கே ரசிக்கப்படுன்னு என்கிட்ட சொல்லான், யார் ரசிக்கப்படணும்னு அவன் கேட்பான். சரிதானா? அதனால தேவ மக்கள் இதில் யாராக இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் தீமையை சகிச்சிட்டாலும் பரவாயில்ல, இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்கட்டும். ஆமேன். நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை நஷ்டத்தை நம்ம அடைஞ்சிட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டோடைய ஊழியத்தினுடைய பேர் கெடாமல் இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நல்ல உள்ளங்கள் நமக்கு வேணும். ஏன்னா நம்மளுக்கு பரலோகத்திலே அழியாத சுதந்திரம் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தில் கொஞ்சம் குறைஞ்சி போயினோன்னு ஒன்றும் பெருசு இல்லை. நியாயமாக பேசி பார்ப்போம், ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட எல்லாம் செய்வோம். ஆனால் பாருங்கள், இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் டீல் பண்ணணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? சீரியனோடு கைகோர்த்து எருசலேமோடு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை, ஆனாலும் இவனுக்கு தேவனிடத்தில் ஒரு இரக்கம் இருக்கிறது. இப்போ சொன்னபடி உள்ள தப்புகள் யார் பண்ணியிருந்தாலும் ஒரு இரக்கம் இன்னும் தேவன்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் அன்னைக்கே இவன் தலையில் வச்ச கிருபை அவர் முற்றிலும் மாற்றி போடல. அல்லேலூயா. எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, அவன் பல தப்பு பண்ணிட்டான், ஆனா இப்பவும் என்கிட்ட அவனுக்கு வாசல் திறந்திருக்கு. அவன் அழுகையோடு வரணும், விண்ணப்பங்களோடு வரணும். அப்ப இன்னும் அவனை வழி நடத்துவேன், இன்னும் தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன், அவன் என்னுடைய சேஷ்டபுத்திரன். என்னது? மூத்த பிள்ளை. அவன் என்னுடைய பிரதான பிள்ளை. எப்படி பாருங்களேன், அந்த தாத்தா கையை நீட்டி வச்சது கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறார். கர்த்தரும் சொல்றாரு, இவன் தான் எனக்கு சேஷ்டபுத்திரன். ஹல்லேலூயா. அதனால தப்பு ஒருவேளை செஞ்சிருந்தா கூட இன்னும் உனக்கு இரக்கம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. ஓசியா 11 முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. இன்று பகல் வேளையிலே செய்தியை நிறுத்தப் போகிறேன். அன்பர்களே, இந்த எப்பிராயீமை போல படிப்படியாக உயர்ந்து கடைசியில் அங்கிருந்து அந்நியனோடு கைகோர்க்கிற அளவுக்கு கீழே இறங்கி இன்னைக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் யாருக்கு இருக்கு? கொஞ்சம் உணருங்க, நான் செய்தது தப்பு தான். வசனம் சொல்கிற மாதிரி அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்தரிடத்தில் வருவோம், வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்புங்கள் என்று ஓசியாவில் சொல்லியிருக்கு. வாயின் வார்த்தைகளை கொண்டு
மனம் திரும்பி அறிக்கை பண்ணி கர்த்தருக்குள்ள வரும் பொழுது உன்மேல் இன்னும் கிருபை வைப்பார், உன்னை இன்னும் கைப்பிடித்து நடத்துவார், உன்னை இன்னும் நீரூற்றண்டைக்கு நடத்துவார், செழிப்பாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். எப்பிராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன். அதுதான் ஆண்டவருடைய உள்ளம்.